born and brought up in a poor nominal Christian family. ஒரு ஏழ்மையான பெயர் கிறிஸ்துவ குடும்பத்திலே நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். I could not get much education. எனக்கு அதிகமாக படிக்க வாய்ப்பில்லை. Right from the beginning, as a child I was a sickly boy. சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நான் வியாதியுள்ள ஒரு பையனாக இருந்தேன். I used to fall down with a sort of epileptic fits. அடிக்கடி காக்கா வலிப்பு என்கிறதான அந்த வலிப்பு வந்து நான் பாதிக்கப்பட்டேன். There were some other sicknesses also I had. இன்னும் சில வியாதிகளும் எனக்கு இருந்தன. Perhaps because of my fits falling down often, my brain might have been damaged. இந்த வலிப்பு வந்து அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருந்தபடியால் என்னுடைய மூளை பாதிக்கப்பட்டிருந்தது போலும். When I was admitted in the school first year itself, I failed. நான் முதலாவதாக பள்ளியில் சேர்க்கப்பட்ட பொழுது முதலாவது வகுப்பிலே நான் தோல்வி அடைந்து விட்டேன். Again fourth grade, again I failed. நான்காவது கிரேட் படிக்கும் பொழுது மறுபடியும் நான் தோல்வி அடைந்தேன். So my parents or myself did not have any hope of any educational qualifications for me. ஆகவே என்னுடைய பெற்றோருக்கோ அல்லது எனக்கோ படிப்பு சம்பந்தமான எந்த விதமான தகுதி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்விட்டது. And in the school also I was very miserable and unhappy. அது மாத்திரமல்ல பள்ளியிலும் நான் மிகவும் நிர்பந்தமாகவும் சந்தோஷம் இல்லாதவனாயும் இருந்தேன். From childhood itself I developed a very bad habit, kleptomania, stealing things. இந்த சிறு பிராயத்திலிருந்தே பொருட்களை திருடக்கூடியதான ஒரு பழக்கத்திற்கு நான் உள்ளாகிவிட்டேன். In the school I started stealing pencils and notebooks and textbooks etc. பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுதே பென்சில், நோட் புத்தகங்கள், டெக்ஸ்ட் புத்தகம் இவைகளை எல்லாவற்றையும் நான் திருட ஆரம்பித்தேன். Even if I don't want that, I will rather steal and throw away. அவைகள் உண்மையாக எனக்கு தேவையில்லாமல் இருந்தாலும் அந்த பழக்கத்தின் நிமித்தமாக நான் அதை திருடி அதன் பின்பு அவைகளை எறிந்து விடுவேன். One day I had stolen a history book from another boy and I was caught. ஒரு முறை வேறொரு பையனுடைய சரித்திர புத்தகத்தை நான் திருடின பொழுது நான் பிடிக்கப்பட்டேன். I was so ashamed. நான் மிகவும் அவமானம் அடைந்தேன். Not because I had stolen, because I was caught. நான் திருடினபடியால் பிடிக்கப்பட்டேனே என்கிற அவமானம் அல்ல. Not because I had stolen, I was only ashamed because I was caught. நான் திருடினபடியால் அல்ல, நான் பிடிபட்டு விட்டேனே என்கிறதான அவமானம். So the whole village came to know Thomas is a thief. என்னுடைய கிராமத்தார் எல்லாருக்கும் தாமஸ் ஒரு திருடன் என்று தெரிய வந்தது. I was so ashamed. நான் மிகவும் வெட்கப்பட்டேன். So then I decided I will find a perfect solution. இதற்கு ஒரு சரியான ஒரு முடிவு காண வேண்டும் என்று நான் நினைத்தேன். So I thought I will take some poison and commit suicide. ஆகவே விஷம் எடுத்து அருந்தி நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். So I was going to buy poison. நான் இந்த விஷம் வாங்க போனேன். Suddenly I heard a voice from somewhere, heaven or hell. திடீரென்று எங்கேயோ இருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். நரகமா பரலோகமா? That time I did not definitely believe there was a heaven or hell. அந்த வேளையிலே நரகம் உண்டு பரலோகம் ஒன்று உண்டு என்று நிச்சயமாக நான் விசுவாசிக்கவில்லை. Even I was not very happy with God. I thought, why God allows all these problems for me if at all there is a God alive. மேலும் தேவன் மேலும் நான் மிகுந்த சந்தோஷம் இல்லாமல் கோபமடைந்தேன். தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுகிறது என்று நான் நினைத்தேன். But when I heard heaven or hell, I realized if there was a hell, if I had committed suicide, I could end up there. பரலோகமா நரகமா என்ற சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் நான் உணர்ந்தேன், இப்பொழுது நான் விஷம் அருந்தி நான் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டால் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவேன். So that refrained me from committing suicide. அது தற்கொலை செய்யாதபடி என்னை தவிர்த்தது. God had mercy on me. தேவன் என் மேல் இரக்கம் பாராட்டினார். I had a vision of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தரிசித்தேன். I saw Jesus with tears. இயேசு கிறிஸ்துவை கண்ணீரோடு நான் கண்டேன். His face was so glorious. அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாய் மகிமையாய் இருந்தது. But it was very sad. ஆனால் மிகவும் துக்கத்தோடு அது காணப்பட்டது. Jesus told me. இயேசு சொன்னார், I am crying not because of the piercing of the thorns the crown of thorns on my head. நான் என்னுடைய தலையிலே முட்கிரீடம் வைத்து முட்கள் குத்தினபடினாலே நான் அழவில்லை. I am crying because of your sins. உன்னுடைய பாவங்களுக்காகவே அழுகிறேன்.
till that time I did not think I was a terrible sinner. அந்த வேளை வரையிலும் நான் ஒரு பயங்கரமான பாவி என்று உணராமல் இருந்தேன். But when I saw Jesus, ஆனால் இயேசுவை நான் கண்ட மாத்திரத்தில் immediately the conviction of sin came upon me. பாவ உணர்வு எனக்குள் வந்தது. I realized all my sins. என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் உணர்ந்தேன். And I started sobbing like a little baby and crying to Jesus. ஒரு சிறு பிள்ளை போல தேம்பி நான் அழுது அதை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்தேன். And I saw the warm blood of Jesus came and washed my sins. இயேசு கிறிஸ்துவின் அந்த சூடான இரத்தம் வந்து என்னை கழுவி என்னை சுத்திகரிக்கிறதை நான் உணர்ந்தேன். Oh, so much of darkness in my life that day left me. எனக்குள் இருந்த ஒரு பெரிய இருள் என்னை விட்டு போய்விட்டது. I felt like a Himalayan mountain that was weighing me down suddenly lifted out of me. ஒரு பெரிய இமாலய மலை பர்வதம் போன்ற பாரம் என்னை விட்டு எடுக்கப்பட்டதை உணர்ந்தேன். And I felt such a joy in my heart. என் இதயத்திலே அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். Still Jesus was standing before me. இன்னும் இயேசு எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். I don't know whether I saw him with closed eyes or open eyes. நான் இந்த கண்களை திறந்து பார்த்தேனோ கண்களை மூடி பார்த்தேனோ என்று தெரியாது. But it was so real. ஆனால் அது உண்மையான ஒரு சம்பவம். And I got up and I wanted to embrace and kiss Jesus. ஆகவே நான் எழும்பி இயேசுவை அப்படியே கட்டிப்பிடித்து முத்தமிட விரும்பினேன். This was only evening 7:30. It was not a dream or sleeping. I was in a room sitting. இது மாலை 7:30 மணிக்கு நடந்தது. அந்த வேளை நான் தூங்கவில்லை, சொப்பனம் காணவில்லை. And as I wanted to embrace and kiss Jesus, I felt I was lifted up from the earth. என்னுடைய அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் இதை கண்டேன். நான் இயேசுவை கட்டி தழுவ நான் அப்படி உயர்ந்த பொழுது நான் அவரோடு கூட அப்படியே உயர்த்தப்பட்டது போன்று உணர்ந்தேன். A heavenly power came upon me. பரலோகத்தின் ஒரு வல்லமை என் மேல் வந்து இறங்கியது. Later on only I realized I received the Holy Spirit. அதன் பின்புதான் நான் அதை பற்றி அறிந்து கொண்டேன். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். That time I did not know anything about these Pentecostal people. அந்த வேளையில் பெந்தேகோஸ்தே ஜனங்களை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. I hardly knew anything about the Bible. வேதத்தை பற்றியும் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. But that day when Jesus came into my life, ஆனால் என்னுடைய ஜீவியத்தில் இயேசு வந்த அந்த நாளில் my whole life was changed. என்னுடைய முழு ஜீவியமும் மாறிவிட்டது. Till that time I thought Jesus like any other religious leaders or great men like Mahatma Gandhi and all, he may be a good man, a great leader, a religious leader. That's all I thought about. அந்த நாள் வரையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர் ஒரு மத தலைவர், இந்த பூமி உலகத்தில் தோன்றின மகாத்மா காந்தி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அதை போல அவர் ஒரு பெரிய மனிதர், ஒரு மத தலைவர் என்றுதான் நான் அவரை பற்றி நினைத்தும் பேசிக்கொண்டும் இருந்தேன். But when Jesus came into my heart, ஆனால் இயேசு என் இதயத்தில் வந்த பின்பு such a heavenly joy flooded my heart. பரலோகத்தின் சந்தோஷம் என் இதயத்தில் நிரம்பி வழிந்தது. I started rejoicing. நான் களிகூர ஆரம்பித்தேன். And that night I made a decision. அன்று இரவிலே நான் ஒரு தீர்மானம் செய்தேன். Lord, I want to serve you. கர்த்தாவே, நான் உம்மை சேவிக்க விரும்புகிறேன். But I didn't know where to serve God. ஆனால் எங்கே தேவனை சேவிப்பது என்பது எனக்கு தெரியாது. I didn't know how to serve God. எப்படி அவருக்கு ஊழியம் செய்வது என்றும் தெரியாது. But the love of God flooded my heart to such an extent that I cannot describe it. என்னுடைய இருதயத்திலே அந்த வேளையிலே பாய்ந்து சென்றதான அந்த தேவனுடைய அன்பை என்னால் வர்ணிக்க முடியாது. I tell you beloved ones, once you see Jesus, your life will be changed. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இயேசுவை நீங்கள் ஒருமுறை கண்டால் உங்களுடைய ஜீவியமும் மாறிவிடும். I saw Jesus and Jesus changed my life. நான் என்னுடைய இயேசுவை கண்டேன், தரிசித்தேன், அவர் என்னுடைய ஜீவியத்தை மாற்றினார். That was in 1959 November 14. இது 1959 வருஷம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடந்த சம்பவம். That very Jesus who appeared to me is here. எனக்கு வெளிப்பட்ட அதே இயேசு இங்கே இருக்கிறார். That very Jesus who forgave my sins is here. என்னுடைய பாவங்களை மன்னித்த அதே இயேசு இங்கே இருக்கிறார். And that day I made a decision. அந்த நாளில் நான் ஒரு தீர்மானம் செய்தேன். Lord, all this time I lived as a sinner. ஆண்டவரே, இதுவரையிலும் நான் ஒரு பாவியாக ஜீவித்தேன். There are so many people without knowing you in the world. உலகத்தில் உம்மை அறியாத அநேகர் இருக்கிறார்கள். Help me to be a humble servant to you. கர்த்தாவே, உமக்கு முன்பாக ஒரு பணிவுள்ள ஒரு பணிவிடைக்காரனாய் ஊழியக்காரனாய் இருக்க உதவி செய்யும். If I marry, I have to look after my wife and children. So much of time will be gone for that. நான் விவாகம் செய்தால் என்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும். Lord, I want to spend all my lifetime for you. கர்த்தாவே, என்னுடைய நாட்கள் என்னுடைய காலம் முழுவதையும் உமக்காக செலவழிக்க விரும்புகிறேன். I want to spend in your humble service. உம்முடைய பணிவான சேவையிலே என்னுடைய வாழ்நாட்களை நான்
நான் செலவழிக்க I tell விரும்புகிறேன். you, that was the most blessed, wonderful night in my whole life. என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் அன்று இரவு நான் மிகவும் ஆச்சரியமான பரவசம் அடைந்த ஒரு இரவாகும். And Jesus not only saved me from all my sins. இயேசு என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, He healed all my diseases. என்னுடைய எல்லா வியாதிகளிலிருந்து சுகமாக்கினார். My epileptic fits were gone forever. என்னுடைய காக்காவலிப்பு வியாதி என்னை விட்டு போய்விட்டது. And there were so many other sicknesses. இன்னும் சில வியாதிகள் இருந்தன. Jesus one by one healed all my diseases. ஒவ்வொன்றாக என்னுடைய எல்லா வியாதிகளையும் இயேசு சுஸ்தமாக்கினார். I had asthma, I couldn't even carry a Bible. நான் ஆஸ்துமாவில் கஷ்டப்பட்ட பொழுது ஒரு வேதத்தை கூட சுமக்க முடியாது. Jesus completely healed that. இயேசு என்னை முற்றிலுமாய் அதிலிருந்து சுகமாக்கினார். Diabetes was a family disease for us. அந்த வியாதி குடும்பத்தில் பரம்பரையாக வந்த வியாதி. டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி குடும்பத்தினுடைய பரம்பரை வியாதி. My father had it, my mother had it, my brother was born with it. என்னுடைய தகப்பனாருக்கு இருந்தது, தாயாருக்கு இருந்தது, என்னுடைய சகோதரன் அதனால் கஷ்டப்பட்டார். Thank God Jesus completely healed without any medication. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், எந்த மருந்து உபயோகப்படுத்தாமல் இயேசு என்னை பூரணமாய் அதில் சுகமாக்கினார். Not only that, till that time I was one of the dullest students in the school. அது மாத்திரமல்ல, அதுவரையிலும் பள்ளியிலே நான் மிகவும் மந்தமாக காணப்பட்ட ஒரு மாணவனாய் இருந்தேன். I told you in the first year and the fourth year all I failed in the school. நான் சொன்னேனே, முதலாவது வகுப்பிலும் நான்காவது வகுப்பிலும் நான் தோல்வியடைந்தேன். But when Jesus came into my life, ஆனால் இயேசுவினுடைய ஜீவியத்தில் வந்த பின்பு, not only he gave me a new heart, I felt a new brain. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்தது மாத்திரமல்ல, புதிய மூளையும் தந்ததை நான் உணர்ந்தேன். Afterwards in some of the public examinations I came out in flying colors. ஆனால் அதற்கு பின்பு நான் எழுதினதான பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண்களோடு நான் தேர்ச்சி பெற்றேன். I recommend you, dear ones, today Jesus. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கும் சிபாரிசு செய்கிறேன், அறிமுகம் செய்கிறேன். I was going to commit suicide because I didn't have any peace of mind. எனக்கு ஒரு சரியான சமாதானம் மனதில் இல்லாதபடியால் தற்கொலை செய்ய போனேன். But Jesus changed my life. ஆனால் இயேசு என்னுடைய ஜீவியத்தை மாற்றினார். There may be people here also, you want to commit suicide, you have no happiness in life. I recommend Christ can change you and give you peace and happiness. வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் இல்லாதபடியாலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முடிவோடு இங்கேயும் கூட ஒருவேளை சிலர் காணப்படலாம். உங்களுக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிபாரிசு செய்கிறேன். அவர் மூலமாக சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். I was the worst boy in the whole school. என்னுடைய பள்ளியிலே நான் மிகவும் மோசமான ஒரு மாணவனாய் இருந்தேன். I was not only stealing, நான் திருடினது மாத்திரமல்ல, I had so many other bad habits. எனக்கு இன்னும் பல கெட்ட பழக்கங்கள் இருந்தன. I had a terrible problem of anger. எனக்கு கோபம் என்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனை இருந்தது. How many times I hit boys and others and fought with them in the school and elsewhere. எத்தனை முறை கோபம் அடைந்த இந்த மாணவர்களோடு படித்த மாணவர்களை மற்றவர்களை நான் அடித்திருக்கிறேன், மற்றவர்களிடத்தில் சண்டை போட்டிருக்கிறேன். If I tell you that in the whole school I was suspended from the school than anybody else in the whole school. சொல்லப்போனால் அந்த பள்ளியில் படித்ததான எல்லா மாணவர்களை பார்க்கலும் நான் தான் அதிக முறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்திருக்கிறேன். So you can understand what type of boy I was. அப்படி என்றால் நான் எப்படிப்பட்ட ஒரு மாணவனாக இருந்திருப்பேன் என்று நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கள். Jesus changed me. இயேசு என்னை மாற்றினார். I had such a terrible anger problem. Even somebody told Thomas, we cannot start a conversation with you because halfway through you shout. நான் மிகவும் கோபக்காரனாய் இருந்தேன். ஆனபடினால் சில இடத்திலே சொல்லுவார்கள், தாமஸ் உன்னிடத்திலே பேசவே முடியாது, ஏனென்றால் பாதியிலே நீ கோபப்பட்டு நீ கத்த ஆரம்பித்து விடுவாய். I remember by coming back from school I had a fight with the bus conductor and I shouted, let us take the bus to the police station, there we will make the decision. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு முறை பள்ளியிலிருந்து திரும்பி வந்த பொழுது பஸ் கண்டக்டரோடு நான் சண்டை போட்டு நான் சொன்னேன், பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகலாம், அங்கே போய் முடிவு செய்யட்டும் என்று சொன்னேன். Oh, in very little things I will shout and fight. சிறிய காரியங்களுக்கெல்லாம் நான் கோபப்பட்டு மிக அதிகமாய் சத்தம் போடுவேன். But beloved ones, let me tell you, Jesus came into my life. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், இயேசு என்னுடைய ஜீவியத்தில் வந்தார். One day I felt some darkness gone out of me. ஒரு நாள் என்னை விட்டு இருள் கடந்து போனதை நான் கண்டேன். My anger was gone forever, praise be to God. என்னுடைய கோபம் அதோடு போய்விட்டது, தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now raising the Bible, I tell you, even if I want to get angry, I cannot. இப்பொழுது வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், கோபப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் எனக்கு முடியாது.
I did not change myself. நான் என்னையே மாற்றிக் கொள்ளவில்லை. It is Jesus who changed me. இயேசுதான் என்னை மாற்றினார். Maybe there may be some people with angry problem here. இங்கேயும் இருக்கிற சிலருக்கு கோபம் அடிக்கடி வருகிற பிரச்சனை இருக்கலாம். Oh, perhaps you may have such a terrible anger like I had. எனக்கு இருந்தது போல பயங்கரமான கோபப்படுகிற ஆளாக நீங்களும் இருக்கலாம். I remember when I was a small boy. நான் ஒரு சிறு பையனாக இருந்த பொழுது நடந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது. Something naughty I had done, my mother gave a smack. நான் ஏதோ ஒரு தவறு செய்தாலும் என்னுடைய தாயார் என்னை அடித்தார்கள். And she was cooking food in her kitchen. அந்த வேளையில் அவர்கள் சமையல் அறையில் ஆகாரம் சமைத்துக் கொண்டிருந்தார்கள். I got very angry with her. நான் அவர்கள் மேல் மிக கோபமடைந்தேன். With my little hands, although I could not hold the whole food, I dragged the whole food and threw it into the mud in the compound and ran off. நான் எனக்கு அந்த சிறு கைகளினால் முழுவதும் எடுக்க முடியாவிட்டால் இந்த கோபத்திலே அந்த ஆகாரம் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அதை மண்ணிலே கொட்டிவிட்டு நான் ஓடிவிட்டேன். Oh, I was a problem to my parents. என் பெற்றோருக்கு நான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தேன். I was a problem to the teachers in the school. பள்ளியில் இருந்த ஆசிரியர்களுக்கு நான் ஒரு பெரிய பாரமாக பிரச்சனையாக இருந்தேன். I was a problem in the village. என்னுடைய கிராமத்திலே நான் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தேன். I thank Jesus. It is Jesus who changed me. என்னுடைய ஜீவியத்தை இயேசுதான் மாற்றினார். I recommend you, dear ones, whatever may be your problem tonight, Jesus who changed me can change you. அருமையானவர்களே, இந்த இயேசுவை நான் உங்களுக்கும் சிபாரிசு செய்கிறேன். உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் என்னை மாற்றின இயேசு உங்களையும் மாற்றுவார். You may not be a thief like I was. என்னை போல ஒருவேளை நீங்கள் திருடனாக இருந்திருக்க மாட்டீர்கள். You may have some other problem. ஆனால் உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். But Jesus can change you tonight. ஆனால் இன்றிரவு இயேசு உங்களை மாற்ற முடியும். Give a chance for Jesus. இயேசுவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள். The greatest thing that in my life that I would say that ever since I got saved was the desire to serve the Lord. என்னுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாத ஒரு பெரிய வாஞ்சை எனக்கு வந்தது. I tell you, the best in life is serving the King of Kings and the Lord of Lords. நான் உங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நம்முடைய ஜீவியத்தில் நாம் செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு விஷயம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற அவருக்கு ஊழியம் செய்வதுதான். I don't deserve to serve this great God. இந்த பெரிதான தேவனுக்கு ஊழியம் செய்ய எனக்கு ஒன்றுமே இல்லை. I hardly had any brain. எனக்கு அதற்கேற்ற அறிவு இல்லை. I'm from a poor family. நான் ஒரு சிறிய ஏழை குடும்பத்தில் வந்தவன். Not great education. நன்றாக உயர்ந்த கல்வி படிக்கவில்லை. All anger and theft and so many problems. கோபப்படுகிறவனாக, திருடுகிறவனாக, பல பிரச்சனைகள் நிறைந்தவனாக நான் இருந்தேன். But Jesus who changed me can change you. என்னை மாற்றின இயேசு உங்களையும் மாற்றக்கூடும். He can make you a servant of the King of Kings and the Lord of Lords. உங்களையும் ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் உரிய ஒரு ஊழியனாக மாற்ற அவருக்கு முடியும். Tonight give a chance for Jesus. இந்த இரவு அந்த இயேசுவுக்கு ஒரு தருணம் கொடுங்கள். He will forgive you. அவர் உங்களை மன்னிப்பார். He will heal you. அவர் உங்களை சுகமாக்குவார். He will change you. அவர் உங்களை மாற்றுவார். If you are an angry man, God will make you a man with a gentle meek nature. நீங்கள் கோபப்படுகிற ஒரு ஆளாக இருந்தால் கர்த்தர் உங்களை சாந்தமுள்ள அமைதியுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றி விடுவார். Life is wonderful, oh so wonderful. Life is wonderful. Now to